ஹாய் ஹலோவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பாடியில் கெட்ட கொலஸ்ட்ரால் வரதுக்கான 6 விஷயங்களை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இந்த 6 விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வராமல் தடுக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பிபி, சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால், பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் நாங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட்டு மூலியமாகவே ஈஸியாகவே க்யூர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து நீங்கள் உங்கள் ஹெல்த்தை க்யூர் பண்ணணும், நீங்கள் இந்த ஃபுட்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு 6 ரீசன் என்னென்னா உணவு முறை, வாழ்க்கை முறை, மரபியல், சுகாதார நிலைமை, மருந்து அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்படுது. நம்ம பாடியில் 2 கொலஸ்ட்ரால் இருக்குங்க. ஒன்று எல்டிஎல், இன்னொன்று ஹெச்டிஎல். இந்த எல்டிஎல் அப்படிங்கிறது கெட்ட கொழுப்பு, இந்த ஹெச்டிஎல்ங்கிறது நல்ல கொழுப்பு. அதிக கொழுப்பு உள்ள உணவு நம்ம சாப்பிடும்போது தான் நம்ம பாடியில் எந்த அளவுக்கு நல்ல கொழுப்பு ஆட் ஆகுதோ அதே அளவுக்கு கெட்ட கொழுப்பு ஆட் ஆகுதுங்க. நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் வர்றதுக்கான 6 ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஜீன், மரபணு. சில பேருக்கு அவங்களோட மரபணுக்கள் காரணமாக கொலஸ்ட்ரால் இருக்கும். இது பரம்பரையாக குடும்ப ஹைப்பர் கொலஸ்ட்ரோலோமியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பரம்பரை நோய் நம்ம ரத்தத்தில் எல்டிஎலோட அளவை அதிகரிக்குதுங்க. ஸோ இதன் மூலிமா அவங்க பரம்பரையாக எல்லாருக்குமே கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்த வாழ்க்கை முறை. இப்போ இருக்கிற காலத்தில் உடல் உழைப்புக்கான வேலை ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு ஆய்வில் சொல்லப்படுது. 2021ஆம் ஆண்டு உடல் செயல்பாடு குறைவதால் எல்டிஎலோட அளவு அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வில் கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் உட்கார்ந்த வாழ்க்கை முறை கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதோட இதயம் தொடர்பான அபாயத்தையும் உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கெலாம் இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறதால. ஸோ தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருந்து மாத்திரை தான். சில மருந்துகள் அதிகப்படியான எல்டிஎல்லும் ஹெச்டிஎல்லும் கொண்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. எக்ஸாம்பிளுக்கு டயூரெட்டிக்ஸ், இதய மருந்துகள், ஆன்டிசைகோட்டிக்ஸ், வலிப்பு எதிர்ப்பு மருந்துகள், சில நோய் எதிர்ப்பு தடுப்பு மருந்துகள் அண்ட் நீரிழிவு சிகிச்சைக்காக நிறைய பேர் இப்போ மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு நல்ல கொழுப்பு இருக்கோ அதே அளவுக்கு இதில் கெட்ட கொழுப்பு இருக்கிறதால நிறைய பேருக்கு கொலஸ்ட்ராலை உருவாக்குறதுக்கு இந்த மருந்து மாத்திரைகள் மெயினான ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம். மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கணும்னா நம்புவீங்களா? மன அழுத்தமே கொலஸ்ட்ராலை உருவாக்கும்னு கிடையாது. ஸோ நீங்கள் ஒர்க்லேயோ வீட்டிலையோ மன அழுத்தம் ஏற்பட்டு அதை சரி செய்யணுங்கிறதுக்காக தவறான பழக்கத்தில் வச்சுருப்பீங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மது அருந்துதல், புகைப்பிடித்தல் இந்த மாதிரியான கெட்ட ஹேபிட்டை உங்கள் லைஃப் ஸ்டைலில் வச்சுருக்கும் போது கொலஸ்ட்ரால் லெவலை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் இந்த கெட்ட ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, உணவு முறை தாங்க. மேஜராக எல்லாருக்குமே கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு இந்த ஒரு காரணம் தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் கொலஸ்ட்ராலால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட உணவு முறையும் லைஃப் ஸ்டைலும் தாங்க. உணவு காரணிகள் அதிகமாக கொலஸ்ட்ராலை உண்டாக்கலாம்னு சொல்லப்படுது. அதிக கொழுப்பு கொண்ட விலங்கு உணவுகள், இறைச்சி, சீஸு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கொழுப்பு இருக்கிறதால நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவலை இம்மிடியேட்டாக அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த உணவு முறையும் லைஃப் ஸ்டைலும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஃபுட்டை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை அதிகப்படியாக எடுத்துக்கோங்க. கொழுப்பு இருக்கிற பொருளை அதிகமாக இன்டேக் பண்ணாதீங்க. கொலஸ்ட்ரால் லெவலை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுக்கும். அண்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா, மருந்து நிலைமைகள். சில சுகாதார நிலைமைகள், நண்பகமான மூலங்கள் அதிக கொலஸ்ட்ராலை உண்டு செய்யலாம்னு சொல்லப்படுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு சிறுநீரக நோய், உடல் பருமன், கல்லீரல் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இமீடியட்டாக டாக்டரோ இல்லைனா யாருன்னா கன்சல்ட் பண்ணி உங்கள் கொலஸ்ட்ரால் லெவலை இமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் இந்த கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்கள் உடல் பருமனை குறைக்கணும். உங்களுக்கு உங்கள் ஹெல்த்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் டெய்லி பேசிஸில் எக்ஸசைஸ் பண்ணணும். உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்தீங்கனாலே உங்கள் பாடியில் எந்த ஒரு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம். நம்ம ஹெர்பலைஃப்பில் இருக்கிற இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் டெய்லி பேசிஸில் கன்சியூம் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவலை ஈஸியாகவே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும்.
இந்த கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ஹெர்பலைஃப்பில் இருக்கிற எந்த ஃபுட்டை எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஃபார்முலா 1 புரோட்டீன், ஷேக் மட், ஃபைபர், பீட்டா ஹாட் அண்ட் மல்டி விட்டமின் இதை மட்டும் நீங்கள் கன்சியூம் பண்ணி எடுத்தாலே உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸும் கிடைச்சிடும். உங்கள் பாடியில் இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவலை இம்மிடியேட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட்டு எல்லாமே ஈஸியாகவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபுட்டை பற்றி நீங்கள் மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த ஃபுட்டை எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும், இந்த ஃபுட்டு எல்லாமே நான் லோ ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியுது இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.